ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் கேடி. இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷன் கதையோட தான் வந்திருக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே 30,000 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு தேங்க்ஸும் சொல்லிட்டு வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தவர் தன்னுடைய மகள் உடல் நோய்வாய்ப்பட்டு இறந்ததுக்கப்புறம் அந்த இறந்ததுனால அந்த அப்பா தன்னுடைய மகனை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினைக்கும் பொழுது, ஆனால் அந்த மகன் தன்னை ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஆசைப்படுறாரு. தன்னுடைய ஆசையை அப்பா கிட்ட சொல்கிறாரு. அப்பா கிட்ட சொல்லும் பொழுது அப்பா தன் பையனுக்கான ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறாரு. தேர்ந்தெடுத்து அந்த படத்தை எடுக்கணும்னு நினைக்கும் பொழுது 35 லட்ச ரூபா பட்ஜெட் வருது. பட்ஜெட் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போகிறாரு. ப்ரொடியூசர்கிட்ட போனவுடனே அவரோட கதையை கேட்குறாரு. ஆனால் அந்த டைரக்டர் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்த டைரக்டர். அவர் தன்னுடைய மகனை நடிக்க வைக்கிறதுக்காண்டி ஒரு ப்ரொடியூசரை போய் கேட்கும்பொழுது யார் ஹீரோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் அந்த ஹீரோவை காமிக்கிறாரு. இவரெல்லாம் ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இன்சல்ட் பண்ணி அவர்கிட்ட கேட்குறாரு, முகத்தை இந்த மாதிரி முகமெல்லாம் வச்சுக்கிட்டு யார் எதுக்கு வந்துட்டு நடிக்கிறதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் மூஞ்சியில தெரிகிற மாதிரியே அவருடைய காதில் விழுகிற மாதிரியே அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க அப்பா தன்னுடைய மகனோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்கிறதுக்காக வேண்டி அவரே சொந்தமாக ஒரு படம் எடுத்து வெளியிடுறாரு. அந்த படம் அட்டர் ஃப்ளாப்பு. ஆனால் அதை விட மீடியாவும் சரி மக்களும் சரி அவரை வந்து ஏற்றுக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ஆனாலும் மனிதன் தளரலை. சுற்றி உழைச்சி அந்த தன்னுடைய திறமையை காமிக்கிறதுக்காக வேண்டி அந்த சினி ஃபீல்டில் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தார். அதற்கப்புறம் அவருடைய வாழ்க்கை பெரிய லெவலில் போக ஆரம்பிச்சிச்சு. கண்டிப்பாக அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். த கிரேட் ஜோசப் விஜய் தான். ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் அவரை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் ஒரு நல்ல ஒரு பொலிட்டீஷியனாக பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தலைவனாக வந்து நிற்கிறாரு. அன்னைக்கு யாரெல்லாம் வெறுத்தார்களோ, அன்னைக்கு யாரெல்லாம் அந்த மூஞ்சியை பார்க்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டார்களோ, ஆனால் இன்னைக்கு அவரோட மூஞ்சிக்காக வேண்டியும் அவரோட கால் சீட்டுக்காக வேண்டியும் அவருடைய படத்தில் ஒரு சீனுக்கு வரமாட்டாங்களா, ஒரு நடிக்க மாட்டாங்களான்னு சொல்லி இயங்கிக்கிட்டு இருக்கிற தயாரிப்பாளர்களும் சரி இன்னைக்கு அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. இதுதாங்க மனிதனோட வாழ்க்கையில் அப்கிரேடு. ஏன்னா என்றைக்குமே யாரையுமே நம்ம தப்பாகவே நினச்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னா கீழே உள்ளவன் மேலே வருவான், மேலே உள்ளவன் கீழே போவான். என்னைக்கு ஒருத்தவங்களை மூஞ்சி வேண்டாம், இந்த மூஞ்சியெல்லாம் நடிக்கிறதுக்கு வந்திருக்குன்னு கேவலப்படுத்தின அதே முகத்துக்காக இன்னைக்கு இந்திய மக்கள் இல்லை, உலக மக்கள் கூட எல்லாரும் பார்க்குறதுக்கு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக்கையும் கொஞ்சம் கொடுங்க. மீண்டும் அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கேடி.